எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மன்னர்கள் ஆட்சி காலத்திலே நேர்மையான முறையில் ஆட்சி செய்யும் ஒரு மன்னவன் வாழ்ந்து வந்தான். இறை நம்பிக்கையும் தன்னுடைய குடிமக்களுக்கு மன திருப்தியோடு அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற குறிக்கோளும் உடையவனாக அந்த மன்னவன் இருந்தான். அவன் ஒரு நாள் தன்னுடைய முதன் மந்திரியை அழைத்து கூறினான், ஒரு பெரிய கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதிலே விதவிதமான பொருள்கள், அதை மக்கள் இலவசமாக பார்வையிட்டு அவரவருக்கு எது தேவையோ அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினான். அதேபடி முதன் மந்திரியும் எல்லா ஏற்பாடுகளும் செய்தார். மக்களும் பார்வையிட வந்தார்கள். சிலர் விலை மதிப்பு கொண்ட நூல்களை எடுத்து சென்றார்கள். சிலர் வயதான பெற்றோருக்கு பயன்படும் என்று நல்ல கம்பளி ஆடைகள், சால்வை, போர்வை போன்றவற்றை எடுத்து சென்றார்கள். குழந்தைகள் தங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு பொருள்கள் மற்றும் அழகிய ஆடைகள் இவற்றை தேர்வு செய்தார்கள். சிலர் தங்களுக்கு பிடித்தமான உணவு பண்டங்கள் அவற்றை எடுத்து சென்றார்கள். இப்படி அவரவர் மனதிற்கு எது மிக உகந்ததாக தங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியது என்று நினைக்கின்றார்களோ அப்படி எல்லா மக்களும் எடுத்து சென்றார்கள். ஆனால் ஒரு மூதாட்டி வயதான பெண் மட்டும் எதுவுமே எடுக்கவில்லை. அவள் மன்னனை மட்டும்தான் நான் காண வேண்டும் என்று சொல்லுகின்றாள். அதனால் பிரதம மந்திரி முதன்மையாக இருக்கக்கூடியவர் போய் அரசர் இடத்துல சொல்லுகின்றார், இந்த மாதிரி நாட்டு மக்கள் எல்லாம் வந்தார்கள், அவரவருக்கு விருப்பமானதை தேர்வு செய்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த மூதாட்டி மட்டும் மன்னனைத்தான் நான் காண வேண்டும் என்று சொல்லுகின்றாள் என்று சொன்ன உடனே அரசர் தன்னுடைய பட்டத்து யானை மீது ஏறி வருகின்றார். அந்த மூதாட்டியை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எதுவுமே உனக்கு பிடிக்கலையா? நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், விலை மதிப்பு மிக்க மற்ற பொருள்கள், நவரத்தினங்கள், விதவிதமான பண்ட பாத்திரங்கள், இப்படி எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன, உனக்கு ஏன் எதுவுமே பிடிக்கவில்லை என்று கேட்க, மன்னா, நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள், உங்களிடத்தில் நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று அவள் சொல்லுகின்றாள். அதன்படி அந்த அரசரும் பட்டத்து யானையை விட்டு கீழே இறங்கி வருகின்றார். அவரிடத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் தான் எனக்கு வேண்டும், இந்த அழிந்து பட்டு போகக்கூடிய பொருள்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அரசர்தான் இறைவன். இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த பல பல பொருள்கள் அவையெல்லாம் நமக்கு மன மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடம்பரமான தேவையற்ற பல வண்ணங்களில் பல வடிவங்களில் இருக்கும் பொருள்கள். அந்த பொருள்களில் மயங்கி இறைவனை நாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடக்கூடாது. இறைவன்தான் எனக்கு வேண்டும், இறைவன் எனக்கு இருந்தால் இறைவனே பார்த்து எனக்கு எந்த நேரத்திலே எது தேவை, எந்த அளவிற்கு தேவை என்பதை அவரே பார்த்து வகுத்து வழங்கி விடுவார் என்று அந்த மூதாட்டி சொல்லுகின்றாள்.
மன்னருக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதே சமயத்திலே எவ்வளவு பெரிய அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கின்றாள் என்றும் தோன்றுகின்றது. அதனால அவர் அந்த பெண்ணை தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து செல்லுகின்றார். அவளுடைய இறுதி காலம் வரையிலேயும் தன்னை பெற்ற தாயை பாதுகாப்பது போல அந்த பெரிய வயது முதிர்ந்த பெண்ணை கவனித்து வருகின்றாள். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும், நாம் அனைவருமே இறைவனை மட்டுமே வேண்டும் என்று உறுதியாக பற்றி கொண்டால் இறைவன் நம்மை இறுதி மூச்சு வரை காப்பாற்றுவார் என்ற மிகப்பெரிய நீதியினை இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த ஆழ்ந்த ஆன்மீக அறிவுடன் அந்த மூதாட்டி மட்டும்தான் இருக்க முடியுமா? நம்மால் முடியாதா என்றால் நம்மாலும் முடியும். நாமும் சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்னென்ன பொருள்கள் எல்லாம் நிலையற்றவை, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது சில மணி நேரங்கள் இருக்கலாம், அல்லது சில நாட்கள் இருக்கலாம், அல்லது சில மாதங்கள் இருக்கலாம். என்றோ ஒரு நாள் அது நம்மை விட்டு நழுவி போகும். ஆனால் இறைவன் நம்முடனேயே இருந்தால் அதற்கு ஈடு இணை சொல்ல முடியாத சுகம் நம்முடன் எப்பொழுதும் நம் ஆயுசு முழுவதும் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு இறைவனுடைய திருவடி மட்டுமே எனக்கு தேவை, மற்ற எந்த பொருள்களையும் நான் நாடவில்லை என்ற அந்த உறுதி உள்ளம் வந்து அமைய வேண்டும். அதற்கு இறைவனே அருள் புரிய வேண்டும். நன்றி, வணக்கம்.